நேற்று வெளியிட்ட வீடியோவை பார்த்தா விஜய் வெளியிட்டது ஏதோ 2 நாள் 3 நாள் அந்த துக்கமும் சோகமும் அவருடைய நெஞ்சை மனதை அல்லது அவருடைய வாயை வார்த்தைகளை வரவிடாம கட்டி போட்டிருக்கோன்னு கூட நான் கொஞ்சம் நம்பிட்டேன். அந்த துக்கத்திலே இருக்காரு போலன்னு அப்படிதான் நினைச்சேன். ஏன்னா வாய் திறக்கிற போது சில புரிதல்களோடு ஒரு சுய பரிசோதனையோடு ஒரு வெளியில வருவார்னு பார்த்தேன். அவர்கள் கொடுத்த இடத்தில் பேசியதை தவிர நாங்கள் வேறு எந்த தவறுன்னு செய்யலைன்னு சொன்ன போதே விஜயிடம் நேர்மை இல்லைன்னு நான் உறக்க சொல்லுவேன். குறைஞ்சபட்ச அரசியல்வாதி விஜய் கிட்ட நான் ஒண்ணுமே எதிர்பார்க்க மாட்டேன். ஆனா யாருமே சரியில்லை, நான் கொஞ்சம் மாற்று, நான் வேற மாதிரி அப்படின்லாம் சொல்லி விக்கிரவாண்டியில பேசின அந்த வசனம் எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வருது. குறைஞ்சபட்சம் ஒரு மனுஷத்தன்மையோடு இருந்திருப்பாரு, அல்லது ஒரு மாற்றா வருவாரு, அல்லது மற்ற சராசரி அரசியல்வாதிகள் அல்லது பழம் தின்று கொட்டை போட்ட அரசியல்வாதிகளை விட கொஞ்சம் மாறுபட்டு இருப்பாரோன்னு கொஞ்சம் தப்பா புரிஞ்சுக்கிட்டே தப்பா எதிர்பார்த்துட்டேன். நான் எந்த தவறு செய்யலைன்னு சொன்னதுதான் தப்புங்க. நான் நீங்க தப்பே செய்யலையா? ஒவ்வொரு கூட்டமும் நாகப்பட்டினம் திருச்சி ஏர்போர்ட்ல இறங்குனது முதல் பரப்புரை தொடங்கினது அரியலூர் பெரம்பலூர் போக முடியல, திருச்சி டவுன்ல நடத்தினது, அரியலூர்ல நடந்தது, நாகப்பட்டினம் திருவாரூர் நாமக்கல் கரூர் வரைக்கும் கிட்டத்தட்ட 6-7 மாவட்டங்கள் 7 ஊர்களில் நடத்தினதில்லை. எங்கேயுமே ஒரு நேரத்துக்கு வந்ததே கிடையாது.